குழந்தையுடைய கையை அப்பா அம்மா பிடிச்சிட்டு நடக்கிறத பார்த்துருப்போம். பெரியவங்க கையை பிடிச்சி நடக்கிறப்ப குழந்தை கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். கூட்டத்துக்குள்ளே போனால் கையை இறுக்கமாக பிடிச்சிக்குவாங்க, பாதுகாப்பாக இருக்கும். பாதை வழுக்கிற மாதிரி இருந்தால், மேடு பள்ளமாக இருந்தால் நாம கூட இருக்கிறவங்க கையை பிடிச்சிக்கிறது உண்டு. யாராவது கவலையாக இருந்தால் கையை பிடிச்சி ஆறுதல் சொல்வோம். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு அழகான வசனம், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நம்மை போல மனிதர்கள் நம் கையை பிடிச்சிக்கிறதே நமக்கு தைரியம், பாதுகாப்பு உணர்வு கொடுக்கும் போது, கர்த்தாதி கர்த்தர் சர்வ வல்லவர் நம்ம கையை பிடிச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு துணையா இருக்கேன், உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்றப்ப எவ்வளவு தைரியமா ஃபீல் பண்ணணும். உங்க சிச்சுவேஷன் பயப்படுத்துற மாதிரி இருக்கா? எதிர்காலம் நிச்சயம் இல்லாதது போல இருக்கா? வாழ்க்கையில தனிமையா பயணம் செய்யறது போல உணர்றீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தராகி இயேசு உங்க வலது கையை பிடிச்சிருக்காரு, உங்களுக்கு துணையா இருக்காரு. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. சந்தோஷமா இருங்க. இதுவரை பலர் உங்க கையை பிடிச்சி பிறகு கைவிட்டது ஞாபகம் வருதா? இயேசு கைவிடாத கர்த்தர். அவரை நம்பி உங்க கையை பிடிச்சிக்க சொல்லுங்க.